மகாபாரத போரில் கர்ணனின் அம்புகள் கிருஷ்ணரை தாக்கியதும் என்ன நடந்தது தெரியுமா? மகாபாரத போரின் 17வது நாளில் கர்ணனின் சக்தி வாய்ந்த அம்புகள் அர்ஜுனனை நோக்கி சீறி பாய்ந்தது. அப்போது கர்ணன் எய்த சில அம்புகள் கிருஷ்ணரின் உடலை காயப்படுத்தியது. அதை பார்த்த அர்ஜுனன் பயத்தில் உறைந்து நின்றான். அப்போது கிருஷ்ணர் அமர்ந்திருந்த சக்தி வாய்ந்த தேர் நடுங்கியது. போர்க்களத்தில் காற்று பலமாக வீசியது. வீரர்கள் அங்கும் இங்கும் நிலை தடுமாறி நின்றனர். வானத்தில் இருந்து இடி விழுந்தது போல் ஒரு சத்தம் கேட்டது. மிகுந்த கர்ஜனையுடன் கையில் கதாயுதத்துடன் ஹனுமன் ஆக்ரோஷமாக நின்றிருந்தார். ஹனுமன் கர்ணனை நோக்கி ஓடினார். அதை பார்த்த கர்ணன் தன்னுடைய அதிசக்தி வாய்ந்த விஜய வில்லினை உயர்த்தி ஹனுமனை நோக்கி குறிவைத்தான். அப்போது மிக ஆக்ரோஷமாக ஓடி வந்த ஹனுமனின் முன்னால் வந்து நின்றார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் கூறினார், ஹனுமனே, ஒரு கணம் நில். உன்னுடைய பலமும் கர்ணனின் கையில் உள்ள விஜயவில்லும் மோதினால் இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய பிரளயம் உண்டாகும். அது மட்டுமின்றி இது துவாபர யுகம், திரேதா யுகம் அல்ல. நீ என்னிடம் அளித்துள்ள சத்தியத்தை மீறிவிடாதே. இப்போதே நீ என்னுடைய தேரில் அமர்வாயாக என்றார் கிருஷ்ணர். உடனே ஹனுமனின் கோபம் குறைந்தது. விரைந்து சென்று தேரின் கொடியில் அமர்ந்து விட்டார்.